ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பொங்கலுக்கு வீடு க்ளீன் பண்றோம். எப்ப இந்த பொம்மையை தூக்கி இதுல போடுப்பா, வாஷிங் மெஷின்ல தூக்கி போடுவோம். ஆமா, எவ்வளோ அழுக்கு. ஆக்சுவலா இது மெயினா இருக்கறனால தூசி அப்படியே வந்து இது ஒட்டிக்கும் வீட்ல. கொஞ்சம் தூசி தட்டிட்டு அப்புறம் வாஷிங் மிஷின்ல போட்டு இவனை துவைச்சு எடுத்துரும். ஐயோ இப்படி போயிட்டானே. இன்னைக்கு நம்ம ஹோம் கிளீனிங் vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியங்கா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் சீப்பை காணோம் அப்படின்னு சொன்னா. ஆமா, இந்த சீப்ல தான் உங்களுக்கு அந்த ரெட்டை ஜடை போட்டு குடுமி போட்டு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் காணாம போச்சு. எங்கன்னு பார்த்தா சோஃபா கடியில கிடக்குது. அதை நாங்க இன்னும் பார்க்கல. அந்த அழகுல நான் கூட்டி இருக்கேன். இந்த வீடு என்னதான் வாரம் ஒர்க்கா க்ளீன் பண்ணாலும் அழுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுப்பா? தூசி சேர்ந்துட்டே தான் இருக்கும். ஐயோ எவ்வளவு தூசி பறக்குது. Just 1 month தூசி. இங்க டெய்லி தூசி வரும். வீடு வந்து கரெக்டா இதுக்கு ஆப்போசிட்ல இல்ல, மெயின் ரோட் பக்கத்துல இருக்கறனால. வீடு கரெக்டா அப்படியே மெயின் ரோட் கிட்ட இருக்கறனால எல்லா தூசி அப்படியே வந்துரும். லாரி, கார் அதெல்லாம் போகும். எப்பவுமே இவங்க இப்படித்தான். ஏதாவது நான் செய்யறேன்னு சொன்னா கூட விடவே மாட்டாங்க. நியூ இயருக்கு தான் ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணோம். மறுபடியும் தூசி ஆயிடுச்சு. எவ்வளவு தூசி அதுக்குள்ள. இங்க பாரு 20 டேஸ்ல. ஏசி ஃபேன்லாம் நீங்க 15 டேஸ்ல. இவங்க க்ளீன் பண்ண அடுத்த நாள் வந்து உடம்பு சரியில்லாம இருந்துருவாங்க. சோ சார். அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. டஸ்ட் அலர்ஜி வேற. எனக்கும் இருக்கறனால 2 பேரும் மேட்ச் ஆயிட்டோம். ஏன்பா? ஆமா, அதனால பசங்க 2 பேருக்கும் அதே இருக்கு. ஆமா, இதெல்லாம் வந்து வருண் ஸ்கூல் போன அன்னைக்கு தான் எங்களால பண்ண முடியும். அவன் 11:30க்கு வந்துருவான். அதுக்குள்ள ஆமா, அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளவு க்ளீன் பண்ணி வச்சிரணும். அவன் வந்த பிறகு திருப்பி வீடு வந்து பழைய நிலைமைக்கு ஆயிடும். ஆமா. எல்லாரும் நீங்களாம் vlogல கேட்பீங்க இல்ல வீடியோல கேட்பீங்க, உங்க வீடு மெஸ்ஸியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஸ்கூல்ல இருக்கிற டைம் வீடு சுத்தமா கிளீனா இருக்கும். நாங்க க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறோம். அடுத்து வந்து அவன் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு வீடு அப்படியே டோட்டல் அப்சைட் டவுனா மாறிடும். சரி, நாங்களும் கண்டுக்க மாட்டோம். அவன் இப்பதான் விளையாடுவான் அதனாலன்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட 5-3 டாய்ஸ் இருக்குது. ஆமா, எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொட்டி. பழைய vlogல பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 5 மூட்டை கம்மி, இப்ப 7 மூட்டை ஆயிடுச்சு. வீட்டோட பால்கனி இங்க அப்படியே எல்லா வெஹிக்கிள்ஸும் போகும். அப்படியே தூசி வந்து இப்படி உட்காந்துக்கும். ஆமா, அடுத்து மாமா ட்ரெஸ்ஸிங் டேபிள க்ளீன் பண்ண போறாங்க. மாமா, இந்த புனிதமான செயல நீ மட்டும் பண்ற, நானும் ஈடுபடவா கொஞ்சோண்டு? பார்க்க பாவமா இருக்கு. பாவம், அவங்க ஒத்தாலா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல முக்காவாசி ஐட்டம் யூஸ்லெஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த பிரியங்கா வந்து வாங்கி வச்சது. இதெல்லாம் வாங்கும் போதே நான் வேண்டாம்னு அடிச்சுக்கிட்டேன். சீல் கூட ஓபன் பண்ணல மக்களே. பாருங்க, நம்ம பிராண்டை காட்ட விரும்பல. சீல் கூட ஓபன் பண்ணல இன்னும். இதுல ஏதோ டேப்லெட்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டா, அதை சாப்பிட்டுதான் முடி அதிகமா கொண்டு விட்டுட்டா. அப்பயே நான் சொன்னேன், தேங்காய் தேய்ச்சிக்கோ. எதுவா இருந்தாலும் புதுசா ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. எது ஒர்க் ஆகுதோ அதை பண்ணிக்கணும். ஒர்க் ஆகுறது ஓகே, அதுக்காக எல்லாத்தையும் வாங்கி வச்சோம்லாம் இவருக்கு முக்காவாசி வேண்டாத ஐட்டம் தான். கோபப்படுறியாப்பா? ஆமா. எங்க காட்டுங்க. இது என்னது? நீங்க வாங்கி வச்சிருந்த இங்க பாருங்க மக்களே, ஆலிவர் அஜன் வாங்கி வச்சிருவங்க. இப்ப பேசுங்க.
இப்போ பேசுங்க. இது இந்த ஓலே விட்டமின் சி. நான் மாசமா இருக்கும்போது வாங்கினேன். ஃப்ரெண்ட்லி இன்கிரிடியன்ட்ஸ் இதெல்லாம் பிரெக்னன்சிக்கு. யூஸ் பண்றியா? இப்போ பண்ணல, அப்ப பண்ணதோட சரி. வேண்டாமா? இப்போ வைப்பா. வைப்ஸ் வச்சு அதையால் பண்ணுவோம். கண்ணாடி தரைய தொடடா. கண்ணாடி தொடைப்போம். கீழே தொடடா. கண்ணாடி துடைக்கும்போது எவ்வளவு அழகா இருக்குப்பா. ஆக்சுவலா இன்னைக்கு வருணோட பேரண்ட்ஸ் ஒருத்தங்க வருணோட பேரண்ட்ஸ் நீ நாம தாண்டா வருணோட பேரண்ட்ஸ். வருணோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து என்னை பார்த்தாங்க இன்னைக்கு ஸ்கூலில் வருணை விட போகும்போது. ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக வந்து அந்த அப்ரார் சென்ட்ரியில் தலையில் வந்து ஒரு கிளாஸ் வச்சு ஆடிருப்பேன். அப்போவே சொன்னேன், கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கோங்கப்பா, ரெட் கலர் இல்லைனா ப்ரௌன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இது கலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இவங்க என்ன சொன்னாங்க, நான் பண்ணால் தலையிலாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி பவுடரு, டீ தூள், லைட்டாக கொஞ்சோண்டு கேசரி பவுடர் எல்லாத்தையும் கலந்து அசிங்கப்பட்டு விட்டார். இல்லை அவங்க சொல்லிட்டாங்க, வருணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க பேஜ். ஸோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஏன்னா அந்த குட்டி குழந்தை வந்து வருணோட அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டுருச்சா. ஒரு நல்லவனை பார்த்து அப்படி கேட்டுருச்சு அந்த பாப்பா. அதனால காலை வந்து ரொம்ப மன அப்செட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஸோ அதனால இனிமேல் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு குழந்தைங்க ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க வருணோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ அதனால இனிமேல் நம்ம வீடியோஸ்ல அது நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியும், குட்டி பசங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. அதுக்காக அதனால இனிமே வீடியோஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். நல்ல தூசிப்பா இங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. தொடாத தூசி எல்லாம் பயந்துட்டா. ஏய் என்ன என்ன சரி சரி அவ்வளோ கேஸா வருது. எதுக்கு ஃபீவருக்கா? ஓ அதுக்கெல்லாம் அட்மிட் பண்ணிடுறீங்களா? சண்டை போறாங்க. வேற ஹாஸ்பிட்டல் போகணும். வருணோட திங்ஸை க்ளீன் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் தனியா. ஆமா எவ்வளவு ஆனா இது தூசி நிறைய சேருது. பாவம் பிள்ளை இது விளையாடுறது. என்னங்க வைப்ஸ் வச்சு கொஞ்சம் தொடச்சுக்கோங்களா? லாஸ்டா தூசியில் எடுத்துட்டு உள்ள இருத்தி துடைக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு இருக்கா. நான் தொடச்சதே தொடச்சிட்டு இருக்கேன். வேமா தொடரா பரதேசி பரதேசி. வைப்ஸ் எதுக்கு வாங்கி கொடுத்தா எதுக்கு யூஸ் பண்றா பேர்? ஆமா வைப்ஸ்லாம் தொடச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். துணினா அதை வேற கழுவணும், எக்ஸ்ட்ரா செலவு வச்சுட்டு இருப்பா இவளுக்கு. இதனாலதான் இவள்கிட்ட வேலை வாங்குறதே இல்லைனா. அடப்பாவி. சரி ஏதோ அவளால முடிஞ்சதே ஹெல்ப் பண்றாளே அப்படின்னு மனசு தேத்திக்கணும். தொட நல்லா தொடச்சு 2025 வரைக்கும் அப்படியே வச்சுக்கோ. பிரசவத்துக்கு அப்புறம் இந்த லேகியம் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிடு அப்படின்னு இவங்க வீட்டில். அதை தொடச்சி வச்சுக்கிறோம். அப்படியே இருக்கு டப்பா ஃபுல்லாக. நெக்ஸ்ட் இதை தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பக்கம் இந்த திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி இந்த பக்கம் வச்சுருக்கிறோம். சோஃபா வரனோட திங்ஸு, செப்பல் ஸ்டாண்டு. நெக்ஸ்ட்டு அப்படியே சோப்பு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக வீடு க்ளீன் பண்ணி துருவை தூங்க வச்சாச்சு பெட்டில். பெட்டு மட்டும் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, க்ளீன் பண்ணணும். மற்ற இடம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிச்சனை நீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த சிலிண்டர் வச்ச இடத்த க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். ஆசிட் தான் ஊற்றணும் பிரியங்காங்க. பா எப்படி இருந்த கிச்சன் எப்படி மாறிடுச்சு, நீட் ஆயிடுச்சு. ஓகே பிரியங்கா கைவண்ணம். ஸோ ஃபைனலி வருண் பாஷையில் ஃபைனலி நம்ம பெட்ரூம் ரெடி ஆயிடுச்சு.
வீசிங் வந்துருச்சு உங்களுக்கு. வீசிங்கே வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேல எடுத்துருச்சு. இந்த ரூமும் க்ளீன் பண்றதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தூசில அடிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் ஃபுல்லா தூசி அடிச்சுட்டு இன்னும் பறக்குது தூசி. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் ஃபுல்லா தூசி அடிச்சுட்டு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. எப்படி உட்காரலாம் கொஞ்சம் நேரம். நல்லா வாட்டமா இருக்குது. ராஜ் பகதூர் நேத்து சொல்லிட்டு இருந்தானே, அவனை கூப்பிடேன். என்ன சொல்லுவ? சொல்லுவில ஒண்ணு டயலாக் நைட் சொன்னல, சொல்லல. இப்ப என்ன பார்த்தா ராஜா அது சொல்லிட்டு தாங்க. இங்க பாத்தீங்களா, இதோ ராஜா மாதிரி இருக்கேன். இப்படி ஆக்காடுறான், இதோ இப்படி ஆக்காடுறான், இதோ இப்படி ஆக்காடுறான், இதோ எப்படி படுத்துக்கலாம், படுத்துக்கலாம். இப்படி படுத்துட்டு டிவி பார்க்கலாம்னா டிவி பார்க்கலாம். பட் என்னோட லேப்டாப்க்கு இந்த டேபிள் தான் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஆமா, எல்லாத்தையும் தூக்கி இதுல வச்சாச்சு. இதை க்ளீன் பண்றதுக்குள்ள உயிர் போயிடும். ஓகே, தென் நீட்டா பெட் ரெடி ஆயிடுத்தோ. எனக்கு எப்பவுமே சாமி கூடவே இருக்கணும், அதனால கேலண்டர் சாமி பெருமாள் எருமை. சரி வாங்க அப்படியே ஹால் பார்க்கலாம். ஹாலையும் நீட் பண்ணிட்டேன். ஹாலும் நீட் பண்ணியாச்சு. ஹால்ல இருந்து எக்கோ வருது. இங்கெல்லாம் க்ளீன் பண்ணவும் திங்ஸ்லாம் இல்ல. வருணோட காய்ஸ் மூட்டை பெருசா இருக்குல்ல, சோ அதெல்லாம் ஓரம் கட்டியாச்சு. இப்படி இருக்கிற வீடு இன்னும் 10 நிமிஷம் நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னா எப்படி எல்லாரும் சொல்ற மாதிரி அது மெஸ்ஸி ஆயிரும். ஓகே, இந்த சைடு ஃபுல்லா நீட் பண்ணியாச்சு. அப்படியே இந்த செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா இது ஒரு தவந்து வராங்க. அப்படியே இங்கெல்லாம் நீட் பண்ணியாச்சு, சோஃபாலாம் நீட் பண்ணியாச்சு. அண்ட் மொத்தமா நீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பொங்கலுக்கு க்ளீன் பண்றது அப்படிலாம் வந்து ரொம்ப மேண்டட்ரியான ஒர்க்கு. வருஷம் ஒரு டைம் தான் இந்த மேலே பரனில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு தட்டி ஏற்றி வேண்டாதெல்லாம் போட்டு கொளுத்தி இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த வேலை தான் இன்னைக்கு பண்ணி முடிச்சாச்சு நம்ம வீட்டில். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு பரனில் இருக்கிறதெல்லாம் இறக்கி தூசி தட்டி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் வீட்டில் பொங்கல் வைப் வந்துருச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் மண்டல் தான் பாய் ஃப்ரம் ரியாலிட்டி கப்பிள் vlogs. Bye bye.